Hi guys, welcome to Traveler Channel. பார்க்குற அனைவருக்கும் சதீஷுடன் வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சென்னையில ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ஃப்ளவர் ஷோ அதுவும் நம்ம செம்மொழி பார்க்ல நடக்குதுங்க. இதை பார்க்கறதுக்காக நம்ம குயிக்கா மார்னிங்கே இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணிட்டோம். லாஸ்ட் இயரே இந்த செம்மொழி பார்க் பத்தி நான் போட்டிருப்பேன். லாஸ்ட் டைம்ல போட்டனால நிறைய பேர் கமெண்ட்ல வந்து ஏன் ப்ரோ லாஸ்ட் டைம்ல போட்டீங்க, எனக்கு பிஃபோராவே போட்டீங்கன்னா நானும் வந்து விசிட் பண்ணி பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே இன்னைக்கு இந்த பிஃபோராவே இந்த வீடியோ போடுறேன். மேபி நீங்க ஃபேமிலியோட இந்த வீக்கெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த செம்மொழி பார்க் வாங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷோ இயர்லி ஒன்ஸ் போடுறாங்க. அதனால வந்து மிஸ் பண்ணாம இந்த வாட்டி பாத்தீங்கன்னா உண்மையிலே செம்ம அட்டகாசமா இருக்கும் இந்த பார்க்கு. ஓ கைஸ், இப்ப இந்த பார்க்கை பத்தி, இந்த இடத்துக்கான டைமிங், இந்த இடத்துக்கான டிக்கெட், பார்க்கிங் சார்ஜ் எவ்வளோ, இந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு சொல்லி நிறைய விஷயத்த வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியால இருக்கிறோம். இந்த இடத்துக்கான பார்க்கிங் சார்ஜ் பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். பைக்கு பார்க்கிங் சார்ஜ் வந்து 20 ரூபா, காருக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இதுதான் இந்த இடத்துக்கான பார்க்கிங் சார்ஜ். இப்ப நம்ம அடுத்ததா எங்க போறோம் பாத்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஃப்ளவர் ஷோ டிக்கெட் கவுண்டரான போயிட்டு அந்த இடத்துல என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துறாங்க சொல்லி பார்ப்போம் வாங்க. பிக்கெஸ்ட் ஃப்ளவர் ஷோக்கான என்ட்ரி டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 200 ரூபா, சின்ன பசங்களுக்கு 100 ரூபா. நீங்க இந்த ஃப்ளவர் ஷோக்கு DSLR கேமரா, வீடியோ கேமரா கொண்டு வர மாதிரி இருந்தீங்கன்னா கேமராக்கு 500 ரூபாவும், வீடியோ கேமராக்கு 5000 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளவர் ஷோக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 19/1/2025 டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளவர் ஷோக்கான டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock ஓபன் பண்ணி ஈவினிங் 8 o'clock வந்து க்ளோஸ் பண்றாங்க. இது தவிர்த்து உங்களுக்கு ஃபர்தர் டீடைல் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்றேன். இந்த இடத்துக்கான ஹைலைட் மூவ்மெண்ட் தான் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். நான் டிக்கெட் எடுத்துட்டேன், அப்ப நம்ம உள்ள போய் பார்த்தலாம் வாங்க. கைஸ், இந்த ஃப்ளவர் ஷோல குட்டி குட்டி ஹைலைட்டான மூவ்மெண்ட்லாம் வீடியோ கேப்சர் பண்ணேன். இதை பார்த்து எக்ஸைட் ஆகாதீங்க. மெயின் பிக்சரே நீங்க டைரக்டா விசிட் பண்ணும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலா இந்த ஃப்ளவர் ஷோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் லாஸ்ட் இயர் வந்திருக்கிறேன். இந்த இயர் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த லேக்கு ட்ரெயின்லாம் பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருந்தது. அடுத்தடுத்து என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, போய் பார்த்ததுதான் தெரியும். பட் இந்த இடத்துல வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. ஃபுட்டு சொல்லும் போது தான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ இந்த இடத்துக்கு நம்ம ஃபுட்டு எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுத்துட்டு வரலாம். என் பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும் எல்லாரும் எப்படி வச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. வீட்டுல இருந்து நீங்க ஃபுட் எடுத்துட்டு வரலாம். ஓகே கைஸ், இப்ப இந்த இடத்துல நம்ம நிறைய விஷயம் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம அடுத்த விஷயம் பார்க்கலாம், வாங்க போலாம். இந்த ஃப்ளவர் ஷோ இடம் எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்குது. அங்கங்க டஸ்ட்பின் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்குது. இப்போ மக்கள் வரக்கூடிய க்ரௌடுனால இங்க டஸ்ட்பின் ஃபெசிலிட்டி ரொம்ப முக்கியம். அதனால இந்த இடம் ரொம்ப நீட்டா கிளீனா வச்சுக்கிறாங்க. அங்கங்க ஸ்டாஃப் எல்லாருமே ரெடியா இருக்கிறாங்க. ஏதாவது ஃப்ளவரை நீங்க தொட போனா உடனே வந்து அலாட் பண்ணிடுவாங்க, செடியை தொடாதீங்க அப்படியே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. செல்ஃபி எடுக்கிறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியா கொடுத்துறாங்க. அங்கெல்லாம் நீங்க போட்டோ ஷூட் எடுக்கலாம். ஆனா போட்டோ ஷூட்டுக்கு எடுக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். இந்த டைம்ல நீங்க கண்டிப்பா வந்து எடுக்கலாம். ரீல்ஸ் எது வேணாலும் நீங்க எடுக்கலாம். செம்ம சூப்பரான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். ஓகே கைஸ், வர கிரௌட் அதிகமாயிட்டே இருக்குது. நம்ம இந்த இடத்துல இருந்து அப்படியே நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிடலாம் வாங்க.
கைஸ் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உள்ள வந்து ஃபுட் அலோடு உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ஃபுட்டை வந்து நீங்க தாராளமா உள்ள எடுத்துட்டு வரலாம். உள்ளேயே வந்து கேண்டீன் இருக்குது, அப்புறம் ஆவின் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஏரியாலாம் இருக்குது. நீங்க அங்கேயும் வந்து ட்ரை பண்ணலாம். அஃபோர்டபுள் பிரைஸ் தான். டேஸ்ட் வைஸ் வந்து குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை, ஓகேவா தான் இருந்தது. மேபி இந்த வீக்கெண்டு கண்டிப்பா டைம் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டு. ஃபேமிலியோட நீங்க கண்டிப்பா வரலாம் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம 200 செலவு பண்றது கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுமாரி ஒரு ஃப்ளவர் ஷோலாம் வந்து நம்ம வேற எங்கேனாச்சும் போய் பார்த்தா தான் உண்டு. அதான் ஊட்டி கொடைக்கானல்ல போய் பார்த்தா தான் உண்டு. ஆனா சென்னையில வாய்ப்பு இல்லை. இதுமாரி ஒரு எக்ஸலண்டான ஒரு ஃப்ளவர் ஷோ நீங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த ஃப்ளவர்லாம் எந்த ஊர்ல இருந்து வருது பார்த்தீங்கன்னா, ஓசூர், ஊட்டி, கொடைக்கானல், குன்னூர் இதுமாரி பல டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் தான் இங்க வச்சிருக்காங்க. அதுவும் நம்ம ஊர் ஃப்ளவர்ஸ் பார்க்கறதுக்கு செம்ம அட்டகாசமா இருந்தது. ஒவ்வொரு செடியும் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு அழகா இருக்குது. மேபி நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்து வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கைஸ் இந்த ஃப்ளவர் ஷோ பத்தி நிறைய விஷயம் பார்த்துருப்போம். இந்த இடத்துல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்கு ஒரு குட்டியோண்டு வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கான என்ட்ரி டிக்கெட் பிரைஸ் தாங்க. பெரியவங்களுக்கு 200 ரூபா, ஓகே 200 டிக்கெட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுலாம் சொல்லலாம். ஆனா சின்ன பசங்க 100 ரூபா போறது வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஏன்னா இந்த இடத்த பத்தி சின்ன பசங்க தான் அதிகமா தெரிஞ்சிருக்கணும். ஆனா அவங்களுக்கு 100 ரூபா சார்ஜ் போட்டா ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஒரு ஃபேமிலியோட இந்த வீக்கெண்டை டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் போடுவாங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா 2 பேர் சில்ல பசங்க இருப்பாங்க, ஒரு 2 பெரியவங்க இருப்பாங்க. டோட்டலா 400 ரூபா. அப்புறம் பார்க்கிங் சார்ஜ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாலே அவங்களுக்கு வந்து ஒரு 500 கிட்ட வந்துடும். பட் சின்ன பசங்களுக்கு அந்த டிக்கெட் ப்ரைஸை கொஞ்சம் லெஸ் பண்ணா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். மற்றபடி வேற குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த இடத்துல செம்ம சூப்பரான ஒரு ஸ்பாட்டு. கண்டிப்பா இந்த வீக்கெண்டு நீங்க விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. காய்ஸ் இந்த செம்மொழி பார்க்க பத்தி நிறைய விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரீப்ளை பண்றேன். இந்த வீடியோலாம் வந்து நீங்க குயிக்கா போடுங்க அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால வந்து நீங்க என்னோட இன்ஸ்டா பேஜை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அதுல வந்து டெய்லி அப்டேட் வந்துட்டே இருக்கும். அதனால வந்து இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல ப்ரோ இன்ஸ்டா பேஜ்லாம் நான் சைட்ல போக மாட்டேன், நான் யூடியூப்ல தான் இருப்பேன்னு கேட்டீங்கன்னா, டிராவல் ஏரியா ஷார்ட்ஸ் வீடியோன்னு ஒன்று வரும். அதுலயும் வந்து உங்களுக்கு அப்டேட் போட்டுட்டே இருப்பேன். அதனால வந்து 2 இதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ கைஸ், இப்போ இந்த இடத்துல நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ். பை பை கைஸ்.